வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பிருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KS விஜயகுமார், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஜெயச்சந்திரன், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் முல்லைவேந்தன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களைத் தொடர்ந்து ஒன்றிய கழக செயலாளர் கோபால் நாயுடு, ஒன்றிய துணைச் செயலாளர் சுதாகர் ஆகியோரும் வேட்பாளர் போட்டியில் இருக்கின்றனர். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ள TJ கோவிந்தராஜன், கும்மிடிப்பூண்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் வேணு ஆனந்த், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக உள்ள CH சேகர், கிழக்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் KVG உமா மகேஸ்வரி வேணு ஆகியோரில் யார் வேட்பாளர் என்கின்ற போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக சார்பில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் KGM சுப்பிரமணி, கிழக்கு மாவட்ட பொருளாளர் R சுரேஷ், கிழக்கு மாவட்ட தலைவர் S சுந்தரம் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அவர்களின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். காங்கிரஸ் சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள சுதா ராமகிருஷ்ணன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சம்பத் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் S விஜயகுமார், வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஹரிகரசுதன் இருவரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அவர்களது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கறிஞர் ஸ்ரீதர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.